வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலான ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். கோல்டன் ஃபேஷியல். பார்லர்லாம் போய் காசு வீண் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி கோல்டன் ஃபேஷியல் செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஷியல் செய்யறதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங், ஸ்க்ரப், மசாஜ் க்ரீம், ஃபேஸ் பேக், டோனர். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்க்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரா மில்க் ஆட் பண்ணுறேன். காய்ச்சாத பால் ஆட் பண்ணுறேன். இந்த பாலில் வந்து அதிகமாக வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சிருக்கு. இது உங்கள் ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், டர்மரிக் பவுடர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு காட்டனை வச்சு டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயில், உங்கள் ஃபேஸில் உள்ள போஸில் உள்ள அழுக்கு எல்லாமே இதில் வந்துடும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டன்ட் க்ளோவாக கொடுக்கும் இந்த ஸ்க்ரப். 10 மினிட்ஸ் அப்படி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம். இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலேயே செஞ்ச தயிர். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிரே இந்த ஃபேஷியலுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மசாஜ் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இதாகி உங்கள் ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக தெரியும். அடுத்தது வந்து 4th ஸ்டெப் என்னென்னா வந்து ஃபேஸ் பேக்கு. அதுக்கு என்னென்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோம்மேட் ரோஸ் வாட்டர். இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஹனி, தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு இந்த கோல்டன் ஃபேஷியலில். இதான் வந்து ஆவாரம்பூ பவுடர். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஆன்லைனில் வாங்குறக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்ல க்ளோயிங்காகவும் ஷைனியாக வைக்கும். இந்த ஃபேஷியல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே இதோட நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆவாரம்பூ பவுடர் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கண்ணை சுற்றி மட்டும் அப்ளை பண்ணாமல் மற்ற பக்கம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்கு, கழுத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 30 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க.
விட்டுட்டு நல்லா அது காஞ்சக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து டோனர், அதுக்கு வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் எடுத்து ஒரு காட்டனில் வந்து டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள்கிட்ட உங்களோட ஃபேவரட்டான மாய்ஸ்சர் க்ரீம் இருந்தால் அதை எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.